நிலம் என்றோ, தமிழர் வரலாறு என்றோ, தமிழர் இலக்கியம் என்றோ, தமிழரின் தொன்மம் என்றோ, வழிபாடு என்றோ, தமிழர் அடையாளங்கள் என்றோ பேசுவதற்கு எவரும் இல்லை. பேசாதவர்களுக்கு ஆட்சியும் அதிகாரம். இந்த நிலையில் புதிதொன்றுமில்லை நமக்கு. இது முயன்று முயன்று முடியாது போனது முன்னவர்கள் நமக்கு பாடமாக நிற்கிறார்கள். நாம் கற்றது நமது முன்னவர்கள் தற்காலிக தோல்விக்காக சமரசம் செய்து நிரந்தர வெற்றி இழந்தவர்கள், தற்காலிக வெற்றிக்காக சமரசம் செய்து நிரந்தர தோல்வியை தழுவிக்கொண்டவர்கள். நாம் இது இரண்டையும் செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிந்த மட்டும்தான் நிறைய தோற்றிருக்கிறோம். குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதை உறுதி போட்டு ஒரு கட்சி அதே புத்தளிச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திற்பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சவன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு யாருக்கு மனசு இல்லை. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போனோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீ நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்தில் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியும். கடவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில் ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது நாட்டில். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டாருன்னா உங்க அம்மா பிடிச்சிருந்தாங்க. யாரா நீங்கெல்லாம்? அம்மா பிடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய், அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா. அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான் நான் கேட்கிறேன். எந்த தவறையும் சரி செய்ய